சென்னை விமான நிலையத்திற்குள் பைக்குகளுக்கு திடீரென தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்துக்குள் இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களுக்கு திடீரென தடை விதிக்கப்பட்டதால் பயணிகளை வழி அனுப்ப வந்தவர்கள் அங்கு நிற்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், தற்போது திடீரென பைக்குகளுக்கு எதனால தடை விதிக்கப்பட்டிருக்கு? அங்க விளக்கம் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா? பயணிகள் அங்க தவிச்சிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது சென்னை விமான நிலையம் இது நாளுக்கு நாள் அதிக அளவு பயணிகள் செல்லும் இடமாக உள்ளது. இங்கு திடீரென இன்று இருசக்கர வாகனங்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்காமல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீருடை பணியாளர்களான CSRF மற்றும் காவல்துறை வாகனங்கள் அங்குள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் அவர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பொதுமக்களை இறக்கிவிடும் வரும் பயணிகள் மற்றும் அங்கு பல்வேறு விமான நிலையம் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிட்ட பணி செய்யும் என இவர்களுக்கான இருசக்கர வாகனத்தை மட்டும் தடுத்து நிறுத்தி உள்ளே வர அனுமதி இல்லை. திரும்பி வெளியே கொண்டு விட்டு எங்கேயாவது மெட்ரோ ரயில் உள்ளிட்ட எங்கேயாவது பார்க்கிங் செய்து விட்டு நடந்து வருமாறு கூறப்பட்டது. இதனால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து தங்கள் வேலை நேரத்தை செலவிட்டு அங்கே காத்திருந்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து விமான நிலைய அதிகாரிகளிடம் முறையான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாகவே இந்த பாதுகாப்பு காரணங்களை கூறி அங்கே அந்த விமான நிலைய வளாகத்தில் ஆட்டோ உள்ளிட்ட அந்த வாகனங்களை தடை செய்துள்ளனர். இது சமூகத்தில் நடுத்தர மற்றும் ஏழை வர்க்கத்தினர் பயன்படுத்தும் வாகனமாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி தடை செய்துள்ளனர். அதே போல்தான் இப்போது இந்த திடீரென இருசக்கர வாகனங்களை தடை செய்ததால், அதாவது ரொம்ப பின்தங்கியவர்கள் மற்றும் பணியில் ஈடுபவர்கள் அந்த பயணிகளை குறைந்த செலவில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு விட்டு சொல்லுவான் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த உள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டப்பட்டுள்ளது. அந்த கார் பார்க்கிங் அதிக அளவில் வாகனங்கள் காரில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியாகவும் தெரிகிறது. குறிப்பாக அந்த கார் பார்க்கிங் நிறுவனத்தை பராமரிக்கும் ஸ்டால் வார்ட் எனும் பணியாளர்கள் தான் இது போல திடீர் தடையை ஏற்படுத்தி அவர்கள் போலீஸ் போல் செயல்படுகிறார்கள். ஒரு வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதன் சாவிகளை எல்லாம் புடுங்கி விட்டு அவர்களை போலீஸ் போல் அவர்களை பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வைத்து காக்க வைக்கிறார்கள். இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இது குறித்து விமானங்களுக்கு முறையான எந்த அறிவிப்பும் தகவலும் வெளியிடப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பரபரப்பான நிலவாக காட்சி உள்ளது. நன்றி ஜெய்சங்கர், விவரங்களை வழங்கியமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.